வாய்ப்புகள் சிறுகதை. நமக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் எப்பொழுதும் தயாராக இருத்தல் வேண்டும். அதுதான் வெற்றி பெறுவதற்கான ரகசியம். நமக்கு கிடைத்தது ஓர் அரிய வாய்ப்பு என்பதை புரிந்து கொள்ளாமல் கிடைத்த வாய்ப்பை தவற விடுபவர்கள் அவர்களின் வெற்றியையும் நழுவ விடுகிறார்கள் என்றே சொல்லலாம். நாம் செய்யும் வேலையாக இருந்தாலும் சரி, லைஃபாக இருந்தாலும் சரி, வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு என்பது மிகவும் முக்கிய தேவையாக இருக்கிறது. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு சக்சஸுக்கும் இடையே நிறைய தொடர்பு இருக்கிறது. ஒரு ஊரில் ஒரு வைர வியாபாரி இருந்தார். அவர் வருங்காலத்தில் பெரிய பிசினஸ் மேனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு உழைத்தார். ஆனால் எந்த ஒரு பிளானும் இல்லாத காரணத்தினால் அவர் மிகப்பெரிய இழப்பை சந்திக்க நேரிட்டது. அவர் மிகுந்த கவலையுடன் இருந்தார். வீட்டிற்கு போக மனமில்லை. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் ஒரு ஆற்றங்கரைக்கு சென்றார். சிறிது நேரம் தனியாக இருந்துவிட்டு வரலாம் என்று நினைத்து கொண்டு அங்கே சென்றார். அங்கே அப்படியே மெலிதாக நிலாவின் வெளிச்சம் வந்து பரவி இருந்தது. அப்படியே அந்த ஆற்றங்கரை அருகே உள்ள மணலில் உட்கார்ந்தார். அங்கே அமர்ந்து கொண்டு என்ன நடந்தது என்று அவரின் பழைய நினைவுகளை நினைத்து பார்த்தார். ஏன் இப்படி நடந்தது, இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தார். எதற்காக வியாபாரத்தில் தோல்வியடைந்தோம்? இப்படி தோல்வி தந்த விஷயத்தை நினைக்கிற போது அவருக்கு மனம் மிகுந்த வேதனைப்பட்டது. ஏன் என்னுடைய பார்ட்னர் அனைவரும் எனக்கு துரோகம் செய்தார்கள், என்னை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டார்கள் என்று கண் கலங்கி போனார். நான் தொடர்ந்து எப்படி வியாபாரம் செய்ய போகிறேன், என் குடும்பத்தை எப்படி நடத்தப் போகிறேன், எதிர்கால கவலையெல்லாம் சேர்ந்து அவரின் மனதை ரொம்பவே கலங்கடித்தது. மனதில் இதெல்லாம் நினைத்து கொண்டு அப்படியே உட்கார்ந்து இருந்தார். அவரின் வலது கை அவர் அறியாமலேயே ஆற்றில் மணலில் இருந்த சிறிய கல்லை எடுத்தார். அதை ஒவ்வொன்றாக ஆற்றில் தூக்கி எறிந்தார். இதேபோல் அவரிடம் இருந்த அனைத்து கற்களையும் ஆற்றுக்குள் வீசினார். இப்படியே அந்த இரவு முடிந்து விடியல் ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக சூரிய வெளிச்சம் பரவத் தொடங்கியது. இப்படியே அங்கே இருந்த கற்களை எல்லாம் தூக்கி எறிந்தார். கடைசியாக இருந்த ஒரு கல்லை எடுத்து தண்ணீருக்குள் வீசலாம் என்று நினைத்து அந்த கல்லை பார்த்தார். அப்பொழுதுதான் அந்த கல்லை பார்த்து பிரமித்து போய்விட்டார். ஏனென்றால் அந்த கல் சாதாரண கூழாங்கல் கிடையாது. அந்த வைர வியாபாரி கையில் விலை மதிப்பு மிக்க டைமண்ட் இருந்தது. யாரோ திருடர்கள் டைமண்டை கொள்ளையடித்து கொண்டு வந்து ஆற்றில் தவறிவிட்டு சென்று விட்டார்கள். அது டைமண்ட் என்றே தெரியாமல் வெறும் கல்தான் என்று நினைத்து கொண்டார். அதனால் அந்த ஒவ்வொரு வைரக்கல்லையும் ஆற்றங்கரையில் உள்ள தண்ணீருக்குள் தூக்கி எறிந்தார். அந்த வைர வியாபாரி நல்ல விடிந்து சூரிய ஒளி வீசிய பிறகுதான் புரிந்து கொண்டார், அவர் தூக்கி போட்ட ஒவ்வொரு கல்லும் வைரம் என்று. அவர் தூக்கி எறிந்த அனைத்து வைரத்தையும் தேடி பார்க்கலாம் என்று அங்கே சென்றார். பெரும் முயற்சி செய்து அந்த ஆற்றில் இறங்கிச் சென்று அவர் கால் படுகின்ற இடமெல்லாம் தேடி பார்த்தார். அவரின் கையில் சிக்கியது எல்லாம் குழாங்கள் மட்டும்தான். அவர் எறிந்த எந்த ஒரு வைரக்கல்லும் அவரின் கையில் சிக்கவே இல்லை. பல பேர் இந்த வைர வியாபாரி போலத்தான் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைவுகளில் வைத்துக்கொண்டு நிகழ்காலம் என்கின்ற வைரக்கற்களை வீணடித்து கொண்டு இருக்கிறோம். இறைவன் நமக்கு ஒவ்வொரு முறையும் வைரக்கல் மாதிரியான வாய்ப்பை கொடுத்திருந்தும் அதை சரியாக பயன்படுத்தாமல் வீணடித்து விட்டு கடைசியில் அதனையே தேடிக்கொண்டு இருக்கிறோம். நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.